சரி, ஆரம்பமாகின்றது யோகாசனம் பயிற்சி என்று பயிற்சியாளராக வருகின்றார் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள். வணக்கம். வாங்கோ. இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் பொழுது சிறப்பாக அமைய வேண்டிக் கொண்டு எல்லோரும் உஷாராக சந்தோஷமாக உங்கள் உடல்களை பக்குவமாக பார்ப்பதற்காக இந்த உடற்பயிற்சியை நாம் ஒவ்வொரு நாளும் செய்வோம். இப்போது ஆரம்பமாகிறது. உங்கள் கை காலை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கையை ஆட்டி வீசி கொடுத்து அல்லது துள்ளி ஏதாவது செய்து கொள்ளுங்கள். உடம்புக்கு வேலையை கொடுத்து தட்டி வானையை உடைக்கிறீங்க. இப்பொழுது நீங்கள் உங்கள் தலையை வந்து மேலும் கீழுமாக முதலில் பார்ப்போம். இல்ல இது 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 போடுங்க. முதல் தலை இதை செய்து போட்டு பேருந்து அடுத்தது தோப்புக்கரணம். தோப்புக்கரணம் போட்டுதான் தலையில இருந்து கால் வரைக்கும் பாரதக்கா. சரி, செய்து கொள்வோம். சரி, உங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு 10 தோப்பு கரணங்கள் போடுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகால கொஞ்சம் உதறி விட்டுட்டு உங்கள் தலையை மேலும் கீழுமாக முதலில் பார்க்கவும். உங்கள் இந்த நாடி வந்து இந்த நெஞ்சில தொடக்கூடியதாக குனிந்து நிமிருங்க. 2 3 4 5 6 7 8 9 10. எரிப்பக்கம் இடம் பலமாக பாருங்கள். உங்கள் களத்தை மாத்திரம் திருப்பிக் கொள்ளுங்க. தலையை 6 7 8 9 10. இனி இடம் இருந்து பலமாக உங்கள் தலையை சுற்றி வாருங்கள். இனி வலம் இருந்து இடமாக மறுபக்கமாக இடம் இருந்து வலமாக சுற்றுங்க. இனி உங்கள் கைகளை இந்த தோள் மூட்டில் வைத்து முன்பின்னாக சுற்றுவோம். 2 3 4 5 6 7
8 9 10. இனி பின்பக்கமா 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்கள் கைகளை முன்னால் நீட்டி அப்படியே உங்களை கண்ணால பாருங்கள். கையை இந்த உடம்ப மாத்திரம் வளைத்து கால்களை இல்லாமல் எவ்வளவுக்கு திரும்பிலுமோ அவ்வளவுக்கு திரும்பிக் கொள்ளுங்க. கையை கீழே விட்டு திரும்ப எடுத்து உங்கள் கை மணிக்கட்டுக்கு முன்னாலே இந்த கையை மாத்திரம் சுற்றுங்க. இப்படி உங்கள் விரல்களை அதே போல மற்ற பக்கத்துக்கு வாழ சுற்றுங்க. மாறி கை ரெண்டையும் இறுக்கி பொத்தி பிடித்து மாக்கள் பிசைவது போல பிசையுங்கள். கைகளை ஈறுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக செய்து ஒரு 4-5 தடவைகள் இப்படி செய்யுங்க. இனி உங்கள் கைகளை உள்ளங்கை பின்னங்கை கைதட்டி உங்கள் கைகளை அடித்துக் கொள்ளுங்க. பின்னாக ஒரு அடி போடுங்கள் கைக்கு. கையை ஒவ்வொரு விரலாக இழுத்து நீவி விடுங்க உங்கள் விரல்களை. இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு உங்கள் வயிற்றுக்கான பயிற்சியை கொடுங்க. இடமிருந்து பலமாக சுற்றுங்கள். பெரிதாக உங்களால் முடிந்தால் 3 4 5 6 7 8 9 10. இனி மற்ற பக்கமாக வலமிருந்து இடமாக 2 3 4 5 6 7 8 9 10. இனி உங்கள் வயிற்று பகுதியால் 8 போடுங்க. 3 4 5. இனி அதற்கு மாறி மற்ற பக்கத்தான் செய்யுங்கள். இடமிருந்து இடமாக செய்தவர்கள் வலமிருந்து இடமாக 2 3 4 5 6 7 8. உங்கள் கைகளை எடுத்து உங்கள் முழங்கால வச்சு அரைமண்டியில் இருந்து உங்கள் முழங்காலை இடமிருந்து பலமாக சுழற்று. 1 2 3
4, 5, 6. இனி மற்ற பக்கமாக சுத்துங்கள். 1, 2, 3, 4, 5, 6. இனி உங்கள் விரலால் விரல் நுனியும் பிற்பக்கமாக உயர்ந்து முன் விரல்ல நில்லுங்கள், பேர்ந்து பின் குதியில் நில்லுங்கள். மாறி மாறி இப்போது உங்கள் விரல்களால் நடவுங்கள் சிறிது தூரம். நடக்க முடிந்தவர்கள் நடவுங்கள் அல்லது பிடித்துக் கொண்டு நில்லுங்கள். இனி உங்கள் குதிக்காலை உயர்த்தி குதியில் நில்லுங்கள். உங்கள் கைகளை ஆட்டிக் கொள்ளுங்கள். அந்த நேரங்களில் ஆட்டி உதறி பக்கவாட்டில் செல்லுங்கள். இனி உள்பக்க காலை மறுபக்கமாக வெளிக்க காலை உயர்த்தி நடவுங்கள். நாங்கள் பயிற்சி செய்வோம். முதலாவதாக கோணாசனம் செய்வோம். உங்கள் கைகளை உயர்த்தி 2 கையையும் சேர்த்து கொண்டு ஒரு பக்கமாக சரியுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு உங்கள் உடம்பை பார்த்து செய்து கொள்ளும். திரும்பவும் அதே போல கைகள் 2ஐயும் உயர்த்தி பிடித்து கொண்டு மறுபக்கமாக உங்கள் உடம்பை சரி வளையுங்கள். உங்கள் காதோரமாக ஒரு கை காதை முட்டினபடியே இருப்பது சிறப்பாக இருக்கு. இனி விரிச்சி ஆசனம் செய்வோம். உங்கள் கால்களை தூக்கி முன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு வைத்துக் கொண்டு 2 கைகளையும் உயர்த்தி 1, 2, 3, 4, 5, 6. திரும்ப மற்ற காலை மறுபக்கம் வைத்துக் கொண்டு திரும்ப அதே போல நில்லுங்கள். விரிச்சி ஆசனம். திரையாசனம் செய்வோம். உங்கள் கைகளை 2ஐயும் உயர்த்தி பின்னால் கொண்டே பிற்பக்கமாக வைத்துக் கொண்டு பின்னால் வளையுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு பிறை ஆசனம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கைகளை அதே மாதிரி உயர்த்தி முன்னால் எடுத்து 2 கைகளையும் பக்கத்தில் கால்களுக்கு பக்கத்தில் நின்ற தனுஷ் ஆசனம். நீங்கள் ஏதாவது பிடித்துக் கொண்டு
கையை உயர்த்தி கொண்டோ மற்ற காலை உயர்த்தி உங்கள் பெருவிரலில் காலை பிடித்து கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மற்ற காலை செய்யுங்கள். அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. திரிகோண ஆசனம். உங்கள் கால்களை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொண்டு இடது கையை கீழ்ப்பக்கமாகவோ அல்லது வலது கையை கீழ்ப்பக்கமாக வைத்துக் கொண்டு மறு கையை உயர்த்தி உங்கள் கண்களால் அந்த கை மேலே இருக்கும் கையை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மாற்றாசனமாக மறுபக்கம் காலை வைத்து இடது கையை அல்லது வலது கையை மேலே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அட்டகடி ஆசனம். உங்கள் ஒரு கையை காதுக்கு நேராக உயர்த்தி பக்கம் சரியுங்க. 1 2 3 மற்ற கை உங்களோட காலை தொட்ட வண்ணம் இருக்க வேணும். 4 5 6 7 8 9 10. இனி எனக்கு மாற்றாசனமாக மறுகையை உயர்த்தி காதோரமாக வைத்து மற்ற கையை துடையில் ஊன்றிக்கொண்டு மறுபக்கமாக சாயுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி உங்கள் 2 கைகளையும் உங்கள் தோள் மூட்டுக்கு நேராக முன்னாக நீட்டி மேலே உயர்த்தி பிறகு பக்கவாட்டுக்கு எடுத்து கையை விடுங்க. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. உங்கள் 2 கைகளையும் முன்னால் உயர்த்தி அரமனையில இருங்கள். என்னன்னு சொல்ற மனித உக்கட்டாசனம். உக்கட்டாசனம் செய்யுங்க. 1 2 3 4 5 6 7
8, 9, 10. மற்றது உங்களோட கையை இப்படி பிடித்து கொண்டு பின்னாலே உங்களோட தலையை திருப்பி இந்த கை போற பக்கமாக பாருங்க. எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு 2 பக்கமும் கைகளை விட்டு உங்களோட உடம்பால் திரும்பி பாருங்கள். மேல் உடம்பு மாத்திரம்மா. இனி கண்களுக்கான பயிற்சியை செய்வோம். இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் கண்களை மூடிய வண்ணம் மேலும் கீழுமாக நீங்களே எண்ணிக்கொள்ளுங்கள். 10 முறை மேலும் கீழுமாக பாருங்கள். இன்னொரு 2 பக்கங்களையும் பாருங்கள். இடது வலது பக்கமாக கண்களால் மாத்திரம் இடது வலதாக 10 முறை செய்யுங்கள். இனி உங்கள் கண்களை சுற்றி இடமிருந்து வலமாக வலம் இருந்து இடமாக 5 முறை சுற்றி கொள்ளுங்கள். பின்னர் கண்களை துறந்து வைத்துக் கொண்டு இதே மாதிரி மேலும் கீழும் பக்கவாட்டுக்கும் வட்டமாக சுற்றி கொள்ளுங்கள். இரண்டு கைகளையும் முன்னால் நீட்டி உங்கள் பெருவிரலை பார்த்த வண்ணம் இடம் பலமாக உங்கள் கண்களால் பாருங்கள். மூச்சு பயிற்சி செய்வோம். மூச்சை உள்ளிழுத்து விரைவாக விடுங்கள். இனி உங்கள் பெருவிரலை இடது மூக்கில் வைத்து மற்ற 2 விரல்களை மடித்து மோதிர விரலால் மற்ற மூக்கை பிடித்துக் கொண்டு ஒரு மூக்கால் எடுத்து மற்ற மூக்கால் விட வேண்டும். நாசிகா
முத்திரையா ஆ அல்லது வலது மூக்கால் எடுத்து இடது மூக்கால் கொடுக்க. இனி உங்கள் உடம்போடு பேசும் நேரம் தலையிலிருந்து கால் வரை உங்கள் உடம்புகளுடன் நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள். இந்த உடம்பால் எங்களுக்கு எவ்வளவு நன்மை, எவ்வளவு சுகமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். இந்த கால்களில் உள்ள விரல்கள் ஒவ்வொன்றும், விரல்களில் உள்ள நகங்கள், நரம்புகள், கால் அடிப்பகுதி, பின்னங்கால் பகுதி எல்லாம் சுகமாக இருக்கிறது. நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து முழங்கால் வரை உள்ள முன்னங்கால் பகுதி, பின்னங்கால் பகுதி, முழங்கால்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம். துடைப்பகுதிகள், முன்பக்க பகுதி, பின்பக்க பகுதி, அதே போல பிற்பக்க பகுதிகள் எல்லாம் சுகமாக இருக்கிறது. நாங்கள் நலமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆசனங்களை செய்கின்றோம். எங்கள் பிற்பகுதியில் உள்ள முள்ளந்தண்டுகள் எல்லாம் அழகாக வேலை செய்கின்றன. இதனால் நாங்கள் சுகமாக நலமாக இருக்கிறோம். எங்கள் தோல் மூட்டு பகுதிகள், கைகள் இரண்டும், கைகளில் உள்ள விரல்கள், கைகளில் உள்ள நரம்புகள், நாளங்கள், முழங்கைகள், நகங்கள், உள்ளங்கை, பின்னங்கை எல்லாம் சுகமாக இருக்கின்றது. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம். அதே போல எங்களோட வயிற்று பகுதி, வயிற்றில் உள்ள கணையம், மண்ணீரல், கல்லீரல் எல்லாம் சுகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நலமாக இருக்கிறோம். இன்னும் எங்களுக்குள்ள இருக்கும் இதயம் பகுதிகள் எல்லாம் சுகமாக இருக்கிறது. அதில் கழுத்து பகுதி, பிற்பகுதிகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பதை காட்டுகிறது. எங்கள் தலையில் உள்ள மயிரில் உள்ள கணக்கால்கள், மூளை, நரம்புகள் எல்லாம் சுகமாக இருக்கின்றன. அதே போல நெற்றியில் புருவங்கள், கண்கள், மூக்கு, வாய், காது, பக்கத்தில் இருக்கும் சொக்குகள், கீழ்த்தாடை எல்லாம் சுகமாக இருக்கின்றன. நாங்கள் நலமாக இருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். சிரித்த வண்ணம் நாங்கள் சந்தோஷமாக இதனை செய்கிறோம். எங்களுக்கு இருக்கிற நோய்கள் இதுகள் எல்லாம் இருந்தாலும் அதுகள் எல்லாம் விரைவாக குணமாகி விடும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உடம்புடன் இந்த அப்பியாசங்களை செய்து நாங்கள் நலமாக இருக்க இந்த உடம்பையும் இந்த எங்களை படைத்த இறைவனையும் வணங்கிக் கொண்டு எங்கள் 2 கைகளையும் தேய்த்து கண்களை மூடி கண்களால் நீவி விட்டு இந்த உடம்புக்கு நன்றியை சொல்லுகின்றோம். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும். நோய் நடிகள் எல்லாம் மூடி நாங்கள் நலமாக இருக்க இந்த இறைவனையும் வேண்டிக் கொண்டு இந்த பாமுகத்தில் இவற்றையெல்லாம் செய்கிறதுக்கு ஒழுங்கு செய்த அதிபர் வாணி அவர்களுக்கு நன்றியை சொல்லி நன்றி. வாணி சிறப்பு. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி ஆசிரியர் அவர்களே. நன்றி. இப்பொழுது தர்ஷினி ஆசிரியர் இணைந்திருக்கின்றார். அவருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். மிக்க நன்றி சோதரி. நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம்.
தர்ஜினி அவர்கள் மாணவிகள் நல்லா செய்தாரா? நன்றி கூறி உற்சாகமான வணக்கம் மணியக்கா, உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். முழுமையான தொகுப்பு பார்த்திருந்தால் மிக அழகான தொகுப்பு. நகலவதி திலதேவன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதே மாதிரி தான் மற்றவர்களும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை மிக அழகா எனக்கு ஆழமா இருக்கிறது. அழகா வடிவா சொல்லித்தர நீங்க செய்திருந்தீங்க. மிக அழகான ஒரு தொகுப்பு. அதே நேரத்துல வாணியக்காவிடம் நான் சொன்னேன், போன வியாழக்கிழமை வந்திருந்தார்கள் என்று சொல்லி நகலவதி அவர்களும் வாணிமோகன் அவர்களும் வந்திருக்கும் போது நேரடியாகவே அந்த பயிற்சி எப்படி வரும், எப்படி கை நாங்க வீடியோல நின்றாலும் இவர்கள் எப்படி அந்த பயிற்சிகள் வரும், எந்த நிலைகள் வரும் என்றதை சரியாக இங்கே ஒரு அரை மணத்தியாலும் எடுத்திருப்போம் நினைக்கிறேன். மணியக்கா அதை செய்யும் போது எல்லா வசனங்களும் செய்து வந்தீர்கள். அதுக்கேற்றபடி நகலவதி அவர்களும் வாணிமோகன் அவர்களுக்கு உதவியா அதை அவர் கேட்ட போது உதவி கொடுத்து தொடர்ற விதம் மிக சிறப்பு. வாணிக்கா, நீங்கள் என்னென்றால் அந்த எளியோர் யோகா என்று தொடங்கின காலத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்களும் ஜியா நடேசன் அவர்கள் தமிழ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அந்த நிலைகள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த வாரங்களுக்கு கூட இணைஞ்சிருந்தோம் நீங்கள். அதனால அந்த இலகுபடுத்தி கொடுத்தீங்க வாணிக்கா, மிக சிறப்பு. எல்லாரும் நல்ல கெட்டிக்காரர், தொடர்ந்து கொள்ளுங்க. தொகுப்புடன் இணைகிற எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சொல்லுவீங்க. உங்களுடைய உச்சரிப்பு, உங்களுடைய வார்த்தைகள் மிக அழகாக இருக்கும். ரொம்ப நான் இன்று முழுமையாக பார்க்கக்கூடியதா இருந்து, அம்மா சற்று வைத்தியசாலை போக வேண்டிய அவசரம், நான் பிளைன் எடுக்க வேண்டும், அதற்குள் சமைக்க வேண்டும், அதனால் தான் இணைந்து கொள்ளவில்லை. திங்கள் இணைந்து கொள்வேன். நன்றி நன்றி சிறப்பு. அம்மாவையும் பார்த்துக்கொள்ளுங்கம்மா. நன்றி நன்றி, எல்லாம் சரி வரும். நன்றி, வணக்கம் தர்ஜினி. நன்றி. மிக சிறப்பாகவே நவலவதி அக்கா மிக அழகாக சொல்லி தந்திருந்தீர்கள். சிறப்பு. மிக்க நன்றி. இணைந்த எல்லோருக்குமே நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள் வாணியக்கா. நன்றி, வணக்கம். வருகின்ற யோகாசன பயிற்சி நவலவதி செல்லத்தவனர்களுக்கு இந்த வழி நன்றியை கூறிக்கொள்வோம். நன்றி.